உடம்பு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு ஆச்சு. ஆனால் வந்து வேலை மட்டும் அதிகமாகி மறுபடியும் டொய்யின்னு முடியாமல் போயிடுது. இன்றைக்கி மார்னிங் ஒரு 4:15க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு இறா வேறு வாங்கியிருந்தேன். ஃபஜர் தொழுது முடித்த உடனேயே அப்படியே வந்து அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சி எடுக்கிறது தான் ரொம்ப அவதி. எனக்கு பிடிக்காத விஷயம்னா இறா ஆயிறது தான். எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் நன்னி ஆஞ்சி கொடுப்பாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் பெரிய நாத்தனார் ஆயும் இறா. அப்படி இல்லைன்னா எங்கள் மாமியார் ஆயுவாங்க. நான் வந்து சமையல் பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அந்த இறாவை நம்மளே ஆய வேண்டியதாக இருக்கா. ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதில் என்னன்னா மேலே உள்ளதெல்லாம் எடுத்து போடுறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உள்ளக உள்ள அந்த நசீஸை எடுக்கிறது தான் தலைவலியாக இருக்கும். அதனாலேயே நான் இறாவே வாங்க மாட்டேன். எப்போமாவது ஒருக்கா தான் வாங்குவேன். என் மக வந்து அவள் எப்போ வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தாலோ அதிலேருந்து அவள் சாப்பிட்றத விட்டுட்டா. இருந்தாலும் டாக்டர் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இறா சாப்பிடு, மீன் சாப்பிடு, அப்படின்னு பழங்கள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் கேட்கவே மாட்றா. ஏன்னா ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டு போகிறா அப்படின்னு. ஒரு வயசில் நானும் தான் மெலிவாக இருந்தேன். ஆனால் வந்து இப்போ அல்லாவுடைய கிருபையில் குண்டாயிட்டேன். முதல்ல குண்டா இல்லை, ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்கேன்னாங்க. இப்போ குண்டா இருந்தால் குண்டா இருக்கேன்றாங்க. அந்த மக்கள் இருக்காங்களே, வாய்க்கு ஏதாவது அவல் வேணும் திண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கிளாக்கும் வாங்கினேன். வீடு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. டஸ்ட் அலர்ஜி வந்துடுமேன்ட்டு உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். முடியல, இருந்தாலும் செஞ்சாகணுமேனு செஞ்சுட்டேன். மேலே இருக்கிற செவத்தெல்லாம் துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆனனால ஃபேனை தொடச்சி இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப வேலை, கதவை தொடச்சின்ட்டு. இன்னும் வந்து ஜன்னல் மட்டும் துடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். ஒரே தான் செஞ்சுட்டு படுத்துக்க முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடை தொடச்சி விட்டேன். நாளைக்கு ரூமில் உள்ள இடத்தெல்லாம் வந்து டஸ்ட்டுலாம் துடைக்கணும். கிளாக் ஒன்று வாங்கினேன். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். அது வந்து அவங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகவே இல்லை. அதனால் அதை அப்படியே என் மக சொல்லிட்டா. என் பையனும் சொன்னான், நல்லாயிருக்கு, அதை வந்து நம்ம வீட்லேயே மாட்டுமான்னு. அந்த கிளாக்கை அதோட எங்கள் ரூம்லேயே மாட்டி விட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.